குறிப்பாக அவ்வாறான நிலைப்பாடுகளை விஜய் தொடர்ந்து எடுக்கின்ற பொழுது நான் தமிழர் என்ற கட்சி அடிபட்டு செல்லும். இனப்படுகொலை இலங்கையில் நடந்தது என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விதத்தில் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள், குறிப்பாக கஜேந்திரகுமாராக இருக்கலாம், அல்லது இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கலாம், சிறிதரனாக இருக்கலாம், விஜய் வெற்றியடைந்ததற்கும் முதல்வராக ஆனதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் விஜய்க்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடு அல்லது விஜய் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத் தருவார் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் குறிப்பாக 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவலம் இலங்கையில் இடம்பெற்றது. இதற்கு நடிகர் சங்கங்கள் கூட போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தது. அந்த நேரத்தில் விஜய் எல்லாம் அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் வந்த பிறகு ஏதோ ஒரு வகையில் மாற்றம் கொண்டு வரப்படும், ஈழத்தமிழர்களுடைய அரசியலையும் மாற்றம் கொண்டு வரப்படும் என்று ஒரு தரப்பினர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். காங்கிரஸ் கட்சி விமர்சிக்கப்படலாம், ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியை பிடிப்பதற்காக எதையும் செய்யும். இந்த தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சீமான் மட்டும்தான் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவானவர் என்றல்ல. வணக்கம். த ஒப்பீனியன் எந்த சமரசமும் இல்லாத 360 பாகையில் நோக்கு. இந்திய அரசியலினுடைய மாற்றம் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை ஈழ அரசியலுக்கு கொண்டு வருமா இல்லையா என்பது ஒரு பெரிய பேசுபொருள் நிறைந்த விடயமாக இருக்கிறது. இது 2 வகையில் விமர்சன ரீதியாக பார்க்கப்படுது. அவர்களுடைய அரசியல் எங்களுடைய அரசியலில் எந்த வகையிலையும் செல்வாக்கு செலுத்தாது என்ற ஒரு பகுதியினரும் உண்மையிலே இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கின்றது. இந்த மாற்றம் ஒரு வகையில் செல்வாக்குக்குரிய மாற்றமாகத்தான் இருக்கும் என்று இன்னொரு வகையினரும் தங்களுடைய விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்வருக்கு ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றது. அதில் வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த கடல் தொழிலாளர்கள் பிரச்சனை உட்பட அங்கே இருக்கிற இலங்கை அகதிகளுக்கு நிரந்தர குடியுரிமை மற்றும் இனப்படுகொலை இலங்கையில் நடந்தது என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விதத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. இதை ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த கனடா இனப்படுகொலை நாளாக மே 18 இன அழிப்பு நாடாக மே 18 கொண்டு வந்த பிறகு ஒரு பெரிய விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்தியாவால் இதை கொன்ற முடியலை அல்லது ஏனைய நாடுகளால் இதை கொன்ற முடியலை என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் உடனடியாக தீர்வு திட்டம் என்றோன நாடுற ஒரே நாடு, எங்களுடைய கட்சிகள் நாடுற ஒரே நாடு இந்தியாவாகத்தான் இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. ஆகவே இப்பொழுது தொடர்ந்தும் இந்த அரசியல் பரப்பில் மிகப்பெரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக இந்த விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காகத்தான் எங்களோடு ஊடகவியலாளர் பிரசன்னம் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தொடர்ந்துமே இந்த விடயங்களில் நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய இந்த அரசாங்கம், இந்த அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் வந்த பிறகு ஏதோ ஒரு வகையில் மாற்றம் கொண்டு வரப்படும், ஈழத்தமிழர்களுடைய அரசியலையும் மாற்றம் கொண்டு வரப்படும் என்று ஒரு தரப்பினர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே அவர்கள் வந்த பிறகு அவர்கள் காட்டிய முகம் வேறாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த பொருளாதார சிக்கல்களை சரி செய்வதற்கு ஒரு பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. டித்வா சூறாவளி, டித்வா புயல் வந்த பிறகு அதனால் ஏற்பட்ட அழிவுகள் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதே போல இப்பொழுது எங்களுடைய இந்த வானிலையிலையும் கூட நிறைய பிரச்சனைகள், மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கின்றது. தென்னிலங்கையில் மிகப்பெரிய அளவு வானிலை காரணமாக வெள்ளப்பெருக்கு, அதே போன்று நிலச்சரிவுகளுக்கான அபாய எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன. பல இடங்களிலும் நீர்மட்டத்தினுடைய அளவு என்பது அதிகரித்து வீடுகள், வைத்தியசாலைகள் போன்ற இடங்களுக்குள் இந்த தொடர் மழை காரணமாக சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மின்னல் தாக்கம், அதே போன்று இந்த மழை தொடர்பான எச்சரிக்கைகளை அரசு தரப்பிலிருந்து விட்டு கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் டித்வா சூறாவளிக்கு பின்னரான காலப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இது எவ்வாறான நிலைமைகளை ஏற்படுத்தும்? மிக அதிகளவான அபாயகரமான இடங்களில் இருக்கின்றவர்கள் அந்த இடத்திலிருந்து மாற்றமுறுவதற்கு அரச நிர்வாக கட்டமைப்பு தன்னுடைய பணியை மேற்கொண்டு வருகின்றது. எனினும் தொடர் எச்சரிக்கைகள் என்பன அரசு தரப்பினால் விடுக்கப்படுகிறது. ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் பட்சத்தில் இன்னொரு வகையில் இதுவும் ஒரு சவாலாக மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இதை எதிர்கொள்றதுல தான் இந்த அரசாங்கமும் தன்னுடைய முனைப்பை காட்டிக் கொண்டிருக்கிறதே தவிர ஈழத்தமிழர்களுடைய அரசியல் சார்ந்து அவர்களுடைய போக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அதே போல இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம், முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார் என்றவுடன் ஏதோ ஒரு வகையில் இதுக்கும் ஈழத்தமிழர்களுடைய அரசியலுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு விடயமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலேயும் கூட
மிகப்பெரிய அளவிலான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன 2013. அது ஒரு தீர்மானமாக கூட நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு ஈழத்தமிழருடைய அரசியல் ஏதாவது மாற்றங்கள் வந்தான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆகவே ஒரு விதத்தில் நாங்கள் இந்தியாவை எங்களுடைய தீர்வு திட்டங்கள் சார்ந்து நாடுகின்றோம். இந்தியாவினுடைய அரசியலில் ஏதாவது மாற்றங்கள் வருகின்ற பொழுது அது எங்களுக்குரிய தீர்வு திட்டங்களாக மாறலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் ஜெனீவா அமர்வுகள் கூட இந்தியா சொன்ன மிகப்பெரிய விடயம் அல்லது இந்தியா இந்த சர்வதேசத்தில் இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்த ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுறதே இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான விடயம் தான். மாகாண சபை தேர்தலில் உடனடியாக நடத்தணும் என்றதை தவிர வேறு எந்த ஒரு அழுத்தங்களையும் கொடுத்ததாக இல்லை. ஆகவே தொடர்ந்து இந்தியா தன்னுடைய பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய 13ஆம் சீர்திருத்தம் சார்ந்த பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு வகையில் இந்த தமிழ்நாட்டுக்கு அழுத்தம் கொடுத்தால் இந்தியா இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் எங்களுடைய அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து இந்தியாவோட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதும், இந்திய பிரமுகர்களை சந்திக்கிறதும், இந்திய பிரமுகர்கள் இங்கே வருகின்ற பொழுது அவர்களோட கலந்துரையாடல் நடத்துறதும், தமிழ்நாட்டை குறிவச்சு அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. குறிப்பாக முன்னைய காலகட்டங்களில் திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஸ்டாலினோட சில பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. அதே போல இப்பொழுது விஜய்க்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடு அல்லது விஜய் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத் தருவார் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த திட்டங்கள் அல்லது இந்தியாவில் ஈழத்தமிழர்களுக்காக முன்வைக்கப்படுற திட்டங்கள் அல்லது எங்கிருந்து நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கான சில கோரிக்கைகளை முன்வைக்கிறத முதல்வர் எந்த விதத்தில் அணுகுவார்ன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள்? இலங்கையில் இருக்கின்ற தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள், குறிப்பாக கஜேந்திரகுமாராக இருக்கலாம் அல்லது இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கலாம், சிறிதரனாக இருக்கலாம், விஜய் வெற்றியடைந்ததற்கும் முதல்வராக ஆனதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் இங்கிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனை சார்ந்தும் அவர்களுடைய கரிசனை இருக்க வேண்டும் என்பவற்றை குறிப்பிட்டிருந்தார்கள். சர்வதேச நீதிக்காக தமிழகம் நிற்க வேண்டும் என்பது சிறிதனுடைய கோரிக்கையாக இருந்தது. சுமத்திரன் தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் தீர்வுக்கு தமிழகம் எங்களுடன் நிற்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். கஜேந்திரகுமார் மே 18 ஒரு இனப்படுகொலை நாளாக தமிழக சட்டசபையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய கோரிக்கைகள் அமைந்திருந்தன. இதனை அவர்களுடைய ஊடக அறிவிப்புகளாக வெளியிட்டிருந்தார்கள். இந்த அறிவிப்புகள் முதல்வருக்கு தெரியுமா, தமிழக அரசாங்கத்துக்கு தெரியுமா என்று நாங்கள் 2 நாட்களுக்கு முன் பேசியிருந்தோம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் தமிழகத்துக்கு கஜேந்திரகுமார் சற்று முன்னர் சென்று வந்திருந்தார். இந்த வருட ஆரம்பத்தில் என்று நினைக்கிறேன். தமிழகத்துக்கு சென்று அனைத்து கட்சிகளுடனும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தார்கள். அதன் விளைவாக அந்த பேச்சுவார்த்தைக்கு தமிழகத்துக்கு செல்வதற்கு காரணமாக அமைந்தவர் ஐங்கரநேசன் விசிகாவினுடைய திருமாவளவன் தொடர்பு பேணியிருந்தார். இங்கு அவரை வரவழைத்திருந்தார் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நிகழ்வுக்கு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழகத்துக்கு தமிழ் தேசிய பேரவையினர் சென்றிருந்தனர். ஆகவே திருமாவளவனுடைய கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு இன்றைய தினம் சட்டசபையில் பேசுகின்ற பொழுது இனப்படுகொலை நாளாக மே 18ஆம் தேதியை அறிவிக்க வேண்டும் என்ற விடயத்தை தமிழக சட்டசபையில் ஒரு கோரிக்கையாக தமிழக அரசாங்கத்திடம் முன்வைத்திருந்தார். இந்த விவகாரம் என்பது தற்பொழுது விஜய்க்கும் தெரிந்திருக்கின்றது, தமிழக சட்டசபையிலும் பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதனுடன் நிற்காமல் இனி தமிழ் மக்கள் சார்ந்து இயங்குகின்ற அல்லது ஈழத்தமிழ் மக்கள் சார்ந்து இயங்குகின்ற இந்தியாவில் இருக்கின்ற மற்ற தரப்புகள் இதனுடன் இன்னும் வேகமாக செயற்பட்டு உடனடியாக மே 18க்கு இடையில் அதனை ஒரு இனப்படுகொலை நாளாக தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுவதற்கோ அல்லது ஒரு அரசாணை வெளியிடுவதற்கோ அந்த முயற்சிகளை நோக்கி இவர்கள் நகர வேண்டும். அதற்கான ஒரு உண்மையான முயற்சி நகர்த்தப்படுகின்றதா என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது எழுகின்றது. இந்த விடயம் நாங்கள் நினைத்ததை விட வேகமாக ஒரு உண்மையாக ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. கஜேந்திரகுமார் தரப்பினால் கூறப்பட்ட இந்த கோரிக்கை கடிதம் என்பது தமிழக சட்டசபையிலேயே ஓங்கி ஒலித்திருக்கின்றது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவலம் இலங்கையில் இடம்பெற்றது. இதற்கு நடிகர் சங்கங்கள் கூட போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தது. அந்த நேரத்தில் விஜய் எல்லாம் அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். முழுமையாக நாங்கள் அதனை எதிர்க்க முடியாது. அதே நேரம் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் ஆதரவு இருக்கின்ற விஜய்க்கு இந்த விடயத்தை அவர் செயற்படுத்துவதனூடாக இன்னும் அவருடைய கட்சிக்கு ஒரு மக்கள் விருப்பம் என்பது அதிகரிக்கத்தான் போகின்றது. குறிப்பாக அவ்வாறான நிலைப்பாடுகளை விஜய் தொடர்ந்து எடுக்கின்ற பொழுது நான் தமிழர் என்ற கட்சி அடிபட்டு செல்லும். ஏனெனில் விஜய்க்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கை நிலைப்பாடும் இருக்கின்றது, திராவிடம் என்ற ஒரு கொள்கை நிலைப்பாடும் இருக்கின்றது. இந்த இரண்டையும் 2 பக்கமாகவும் கொண்டு செல்வதுதான் விஜயினுடைய நிலைப்பாடு என்று விஜய் ஏற்கனவே தெரிவித்தும் இருக்கின்றார்.
ஆகவே ஈழத்தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது தமிழக சட்டசபையில் இந்த விடயம் பேசப்பட்டது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். அந்த கோரிக்கையினை கஜேந்திரகுமார் முன்வைத்திருக்கின்றார். இதனுடன் இன்னும் பல தரப்புகள் இணைந்து இந்த விடயத்துக்காக விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பதையோ அல்லது விஜயுடன் தொடர்புகளை பேணுவது என்பது இன்னும் தமிழ் மக்கள் சார்ந்து அல்லது இந்த இனப்படுகொலை சார்ந்து மிகப்பெரிய கவனங்களை ஈர்ப்பதற்கும் தமிழக சட்டசபையில் இவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் விஜய் போன்றவர்கள் தற்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் என்பது இந்திய அளவில் இந்திய ஆங்கில ஊடகங்கள் அல்லது வட இந்திய ஊடகங்களில் மிகப்பெரிய அளவு பேசுபொருளான விடயங்களாக இருக்கின்றது. ஆகவே இனப்படுகொலை விடயம் அல்லது இனப்படுகொலை சார்ந்த விடயங்களும் இந்தியாவில் இருக்கின்ற ஆங்கில ஊடகங்கள் மற்றும் கிந்தி ஊடகங்களில் மிகப்பெரிய பேசுபொருட்களை உருவாக்கும். இவ்வாறான விடயங்கள் என்பது இந்தியாவின் மத்திய அரசிலும் தாக்கம் செலுத்துகின்ற விடயங்களாக மாறும். ஆனால் முன்னைய காலகட்டங்களிலேயும் இந்த இது சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது, தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது எந்த அளவுக்கு மத்திய அரசின் கொள்கையில் அல்லது மத்திய அரசின் வெளிப்படுத்தல்களில் தாக்கம் செலுத்தினது என்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கிறது இல்லையா? மிகப்பெரிய என்கின்ற ஒரு விஜயின் அரசியல் நிலைப்பாடுகள் எடுக்கின்ற பொழுது ஜெயலலிதா ஒரு பெரிய ஆளுமை விஜயை விட என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஆளுமையினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் கூட அந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தியலை. ஒரு அரசியல் கனதி இல்லாத அல்லது அரசியல் கனதியை சரியாக இன்னுமே கொண்டு வர இன்னுமே அவருடைய திட்டங்களை வச்சு தான் சொல்ல முடியும். இன்னுமே நிரூப முடியாத ஒருவர் எப்படி இந்த விடயங்களை மத்திய அரசு வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மத்திய அரசாங்கிடம் அவர் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது தமிழக சட்டசபையில் அவர் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவாராக இருந்தால் அதற்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு இருக்கும். அதே நேரத்தில் இந்திய அளவில் ஊடகங்களில் இது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பெறுகின்ற பொழுது ஈழத்தமிழினம் என்னத்துக்காக நினைவு கூறலை மேற்கொள்கின்றது? தங்களுக்கான ஒரு நீதிக்கான கோரிக்கையினை தொடர்ச்சியாக இந்த சர்வதேச சமூகத்துடன் முன்வைத்து வருகின்றது. அதே விடயத்துடன் தமிழகம் அங்கு ஒரு 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் இந்த விடயத்தை தனியாக இவர் ஒரு இனப்படுகொலை நாளாக தீர்மானம் நிறைவேற்றி போட்டு விட போகிறாரோ மே 18 முதல்வரே அங்கே நின்று ஒரு நிகழ்வில் நினைவுகூரலை மேற்கொள்கின்ற பொழுது அது எந்த அளவு தூரம் மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படும். ஆகவே அது இந்திய அளவிலும் சரி இந்த உலக அளவிலும் சரி மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை முள்ளிவாய்க்கால் மே 18 கொடுக்கும். இது ஒரு சர்வதேச நீதியை எதிர்பார்க்கின்ற ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விடயம். இதனை செய்வதால் உடனடியாக டில்லி அதாவது இந்திய வெளியுறவு கொள்கையில் ஒரு மாற்றம் வருமா என்றால் இல்லை. இதனுடைய தொடர்ச்சியாக இதே போன்று காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு சட்டசபையிலும் முள்ளிவாய்க்கால் மே 18 ஒரு இனப்படுகொலை நாளாக நிறைவேற்ற ஆரம்பித்தால் இந்திய அளவில் இருக்கின்ற மாநிலங்களில் ஒரு 5 மாநிலங்களில் மே 18 ஒரு இனப்படுகொலை நாளாக நிறைவேற்றுகின்றார்கள். ஆகவே ஏதோ ஒரு வகையில் இந்திய அரசுக்கு இது ஒரு நெருக்குவாரத்தை கொடுக்காதான். ஏனெனில் மாநிலங்கள் இதனை ஒரு இனப்படுகொலை நாளாக ஒவ்வொரு சட்டசபையிலும் நிறைவேற்றுகின்றது. ஆகவே மத்திய அரசாங்கமும் இதற்கு ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். சில வேளைகளில் நாளைக்கு மத்திய அரசு மாறுகின்ற ஒரு காலம் வருகின்ற பொழுது காங்கிரஸ் கூட இந்த விடயத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் ஏதோ ஒரு வகையில் ஒரு விட்டு கொடுப்பையோ ஏதோ ஒரு விஷயத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே விமர்சிக்கப்படுகின்ற கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கு. காங்கிரஸ் கட்சி விமர்சிக்கப்படலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியை பிடிப்பதற்காக எதையும் செய்யும். அது காங்கிரஸ் கட்சியில் எந்த ஒரு கட்சியும் செய்யும். வீக்கா இருக்கிறால எதையும் அரசியல் ரீதியாக தங்களுடைய நலன்களுக்காக செய்வார்கள். இந்திரா காந்தி தான் ஈழத்தமிழ் ஆயுத போராட்டங்களுக்கு ஆயுத பயிற்சியை வழங்கினார், ஆயுதங்களை வழங்கினார். ராஜீவ்காந்தி பல விடயங்கள் அவருக்கு எதிரான விமர்சனமாக இருந்தாலும் ஜேஆர்னுடைய ஆட்சியில் இலங்கையினுடைய அனுமதிகள் இல்லாமல் விமானம் மூலம் உணவுப் பொதிகளை போட்டார். அதன் பின்னர் நடந்த விடயங்கள் அல்லது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் காங்கிரஸுக்கு தொடர்பு இருக்கின்றது, அதிலெல்லாம் மாற்று கருத்தில்லை. ஆனால் உலக அரசியல் அல்லது ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியல் நிலைமைகளும் அந்த கட்சிகள் தாங்கள் ஆட்சி பிடிப்பதற்காக மாற்று நிலைப்பாடுகளை எடுப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் காங்கிரஸ் கூட இலங்கைக்கு எதிராக தீர்மானம் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். தற்பொழுது ஈழத்தமிழ் மக்களுக்காக மே 18 ஒரு இனவழிப்பு நாளாக தமிழக சட்டசபையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படுகின்றது என்று வைப்போம். காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்காமல் போதோ கட்டாயம் தெரிவிப்பார்கள். அது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும். முள்ளிவாய்க்கால் பேரவலம் என்பதனை
அந்தளவு தூரம் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு சட்டசபையிலும் அது தீர்மானங்களாக நிறைவேற்றப்படுகின்ற பொழுது இந்தியாவின் இருக்கின்ற முக்கியமான ஊடகங்கள், அதே நேரம் அது சார்ந்த தொழில் நிபுணர்கள் இந்த விடயங்களை உள்வாங்குவார்கள். பல்கலைக்கழகங்களில் இது பேசுபொருளை உருவாக்கும். சட்ட ரீதியிலும் சரி, அரசியல் ரீதியிலும் சரி, ஊடகங்களினுடைய கவனத்தையும் பெறுகின்ற பொழுது கட்டாயம் இந்திய வெளியுறவு கொள்கையில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படும். ஆனால் இது தமிழகத்தில் நிறைவேற்றப்படுறது வந்து வரவேற்கக்கூடிய விடயம். ஆனால் இது அடுத்த மாநிலங்களில் நிறைவேற்றப்படும் என்றது எதை வச்சு நாங்கள் சொல்ல, இந்த தமிழகம் என்றது ஒரு வகையில் எங்களுடைய இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்களை அவர்கள் ஆதரவு தெரிவித்தது இருக்குது, அதற்கான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தினது இருக்குது. ஒரு வகையில் சீமான் இந்த விஷயங்களை தமிழகம் முழுவதும் கொண்டு சென்று விட்டார் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சீமான் மட்டுமில்லை, இப்போ இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சீமான் மட்டும்தான் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவானவர் என்றல்ல, ஏற்கனவே அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார். பலர் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவாக பல காலங்களில் இருந்திருக்கின்றார். சீமான் இதை பேசுறதுக்கு முதலே பேசி இருக்கிறார். ஆகவே இந்த நிலைப்பாட்டை வச்சு பார்க்கின்ற பொழுது என்னென்று கேரளாவில் இது கேரளாவில் ஆட்சி இருக்கு, கேரளா காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சியில் விஜய் இந்த விடயத்தை ஒரு முன்வைக்கிறார், இந்த விஷயத்தை முன்வைக்கணும் என்று. சரியோ, அதே நேரம் இங்கிருக்கின்ற அரசியல் கட்சிகளும் காங்கிரஸை சந்திக்கின்றன, கேரள முதலமைச்சரை போய் சந்திக்கின்றார்கள், அங்கு இருக்கின்ற அமைச்சர்களை சந்திக்கின்றார்கள், அங்கு இந்த விடயத்தை முன்வைக்கின்றார்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு அயல் நாட்டில் ஈழத்தமிழர்கள் இவ்வளவு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள், நாங்கள் ஒரு சர்வதேச நீதியை எதிர்பார்க்கின்றோம், அங்கு இருக்கின்ற பல்கலைக்கழகங்களுக்கு சென்று இது சார்ந்த ஒரு லொபியை முன்னெடுக்கின்றார்கள் என்றால் ஏன் அது அங்கு நிறைவேற்ற மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்திருக்கிற கட்சிகள் அல்லது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறவர்கள் உடனடியாக மத்திய அரசாங்கத்தை இது ஒரு எதிர்க்கிற நிலைப்பாடு தானே. அப்ப அதற்காக பிரதான எதிர்க்கட்சியாக ஒரு எதிர்ப்பலைகளை ஏற்படுத்துவதற்காக இந்த விடயங்களை முன்னெடுப்பார்கள். ஆகவே இப்படியான எதிர்ப்பு மத்திய அரசின் வெளிநாட்டு கொள்கைக்கு எதிராக ஒரு பரந்த அளவில் ஏற்படுகின்ற பொழுது வெளியுறவு கொள்கையில் அது தாக்கம் செலுத்தும் கட்டாயம். ஆகவே மத்திய அரசு இதுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக ஈழத்தமிழ் மக்களை எதிரியாக கருத முடியாதானே. இப்போ ஏதோ ஒரு வகையில் இதனை சரி செய்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவார்கள். அந்த முயற்சியை ஈழத்தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமையும் ஏற்படுத்த வேண்டிய தேவை மத்திய அரசுக்கு ஏற்படும். அடுத்த கட்டம் எங்களுடைய கட்சிகளும் இதில் அடுத்த கட்டம் நோக்கி பயணிக்கணும். இந்த விஷயம் இவர்கள் முழுமையாக ஈழத்தமிழ் அரசியல் கட்சிகள், அதே போன்று சமூகம் சார்ந்த அமைப்புகள், அவ்வாறானவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒவ்வொரு மாநிலங்களாக சென்று, நாடாளுமன்றத்துக்கு சென்று, டில்லிக்கு சென்று, பல்கலைக்கழகங்களுக்கு சென்று, அங்கிருக்கின்ற ஊடகங்களில் இந்த விடயம் பேசுபொருளாக்கி அதன் ஒரு அடுத்த கட்டமாகத்தான் இந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். எடுத்தவுடனே அடுத்த மாநிலங்களில் இது சாத்தியமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் அதனை கடந்த ஒரு முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். இப்போ கனடாவில் ஈழத்தமிழர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதற்காக இவ்வாறான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. கனடாவுக்கும் இலங்கைக்கும் என்ன சம்பந்தம்? அங்கே போய் இங்கே இருக்கின்ற தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பதை கடந்து ஒரு வாக்கு வங்கி அரசியல், வாக்கு வங்கி. அதே நிலைமை விஜயினுடைய ரசிகர்கள் கேரளாவில் இருப்பவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதற்காகவோ அல்லது காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பதற்காகவோ ஒவ்வொரு தேவைகளும் அங்கத்திய நிலைமைகளுக்கு ஏற்றால் போல் மாறும். ஆனால் அந்த நிலைமைகளை ஈழத்தமிழினம் தங்களுக்கு ஏற்றவாறு நகர்த்துமா என்பதுதான் கேள்விக்குறி. அதை நோக்கி இங்கிருக்கின்ற அரசியல் கட்சிகள், தரப்புகள் இந்தியாவை நோக்கி ஒரு பயணம் செய்ய வேண்டியது அத்தியாவசியமானது. கிட்டத்தட்ட ஒரு பிடிமானத்தை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டம் நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் இருக்கின்றது, எங்களுடைய அரசியலுக்கும் இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த விடயம் ஒரு காத்திரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு ஆலோசனை அல்லது எங்களுடைய ஒரு கருத்தாடலாகவும் இருக்கின்றது. ஒரு காத்திரமான விடயம் தொடர்பாக ஆராய்ந்திருந்தோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கினதுக்கு நன்றி பிரஸ்னம். நன்றி. தொடர்ந்தும் ஒரு காத்திரமான தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி.